அனைவருக்கும் வணக்கம். இது பாலாஜா பிடாக்ஸ். இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்குமே ரொம்ப நாள் வாழணும் அப்படிங்கிற ஆசை கன்ஃபார்மாக இருக்குங்க. கன்ஃபார்மாக இருக்குது. என்னதான் வாழ்க்கையில் சில சோகங்கள் சில துன்பங்கள் இருந்தாலும் நிறைய நாள் வாழணும், ஹாப்பியாக வாழணும் அப்படிங்கிற ஆசை கன்ஃபார்மாக இருக்குது. அதனால தான் ஜிம்முக்கு போய் உடம்பு ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறாங்க, ஆரோக்கியமான ஃபுட் எடுத்துக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணுறாங்க. எல்லாருமே 100 வயசு வரையும் வாழ்ந்தா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தாங்க. எல்லாருமே 100 வயசு வரை வாழணும் அப்படின்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கூட சயின்டிஸ்ட் எல்லாமே ரிசர்ச் பண்ணி ஒரு விஷயத்தை ப்ரூவ் பண்ணாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த காலத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் கூட, இந்த ஜென்ரேஷனில் வாழக்கூடிய மனிதர்கள் கூட குறைஞ்சது 1500 வருஷம் வரையும் வாழ முடியும். எப்படி வாழ முடியும் அப்படின்னா, தன்னுடைய டிஎன்ஏவை சுத்திகரிப்பதன் மூலமாக வாழ முடியும். டிஎன்ஏவை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணுமா. இப்படி இருந்தால் குறைஞ்சது ஒரு மனுஷனால 1500 வருஷம் வரையும் வாழ முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ரொம்ப 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 ஒரு கடினமான விஷயங்க. டிஎன்ஏவை அவ்வளோ சீக்கிரம் சுத்தப்படுத்தவே முடியாது. பொதுவாகவே தாத்தாவுக்கு ஒரு கேரக்டர் இருக்குன்னா அது அப்படியே அப்பாவுக்கு இருக்கும், அப்பாவுக்கு ஒரு கேரக்டர் இருக்குன்னா அது அப்படியே பையனுக்கு இருக்கும். இந்த கேரக்டரை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். இந்த டிஎன்ஏவை மாற்றுறதே ரொம்ப கஷ்டம். இதில் தன்னுடைய டிஎன்ஏவை சுத்திகரிப்பது என்பது சாதாரண விஷயமே கிடையாது. இது ரொம்ப பெரிய ப்ராசஸ்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நடந்தால் ரொம்ப சந்தோஷம்தான். பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருந்து தாங்க ஆகணும். இது அவ்வளோ சீக்கிரம் வெல்லவே முடியாது. இயற்கையே தான். பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருந்து தான் ஆகணும். எல்லாருமே ஒரு காலத்தில் மரணம் அடைந்து தான் ஆகணும். இதுதான் உண்மை. என்னடா இப்படி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். இதுதான் உண்மை. இந்த சிவாஜி படத்தில் கூட ரஜினி சொல்லுவார்ல, சாகர நாள் தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்கிற நாள் நரகமாயிடும் அப்படிம்பாரு. அதனால் சாகர நாள் யாருக்கும் தெரிய வேண்டாம். இந்த நொடி ஜாலியாக வாழ்வோம். இந்த நொடியில் செம்ம ஹாப்பியாக வாழ்வோம். பழசை நினைக்காதீங்க, ஃப்யூச்சரை பற்றி நினைக்காதீங்க. மைண்டை ப்ரெசன்ட்லேயே வச்சுக்கோங்க. ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. இதுதான் நான் சொல்லக்கூடிய கருத்து. நான் மட்டும் இல்லைங்க, பெரிய பெரிய மகான்கள் ஞானிகள் எல்லாமே இதை தான் சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுமே சொல்லக்கூடிய விஷயம் என்ன? மரணத்தை யாராலுமே வெல்ல முடியாது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் மரணத்தையே ஒரு சித்தர் வென்று இருக்காருங்க. சாகா மூலிகைன்னு ஒன்று கண்டுபிடிச்சி அதை உட்கொண்டு மரணத்தையே வென்று இருக்காரு. சாகா மூலிகைன்னு சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் எந்த சித்தரை பற்றி இவன் பேச போகிறான் அப்படின்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. வேற யாருங்க? அவர் தான் போகர் சித்தர். ஒரு சக்தி வாய்ந்த சித்தர். சாகா மூலிகைன்னு ஒன்று கண்டுபிடிச்சி அதை உட்கொண்டு மரணத்தையே வென்று இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த சாகா மூலிகையிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மூலிகை தான் நவபாசன மூலிகை. அந்த நவபாசன மூலிகை சாதாரண மூலிகை இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த பவர்ஃபுல்லான மூலிகை. அந்த மூலிகையை வச்சு எப்பேற்பட்ட நோயையுமே குணப்படுத்த முடியுங்க. இப்போ உங்கள்கிட்ட ரொம்ப ஒரு கொடூரமான நோய் அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க நீங்கள்? கேன்சரை சொல்லுவீங்க, எய்ட்ஸை கூட சொல்லுவீங்க. எல்லாருமே அதெல்லாம் சொல்லுவோம். இந்த நவபாசன மூலிகைக்கு முன்னாடி இந்த நோயெல்லாம் சும்மா அசால்ட்டாக குணப்படுத்தும். அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை. ஆனால் அந்த மூலிகை ஒரு விஷம். என்னடா அது விஷம்னு சொல்கிற? இந்த விஷம் எப்பேற்பட்ட நோயையுமே குணப்படுத்துது அப்படின்னு தானே கேட்பீங்க. அதுதாங்க சித்தருடைய சக்தி வாய்ந்த விஷயம். இந்த வீடியோவில் இப்போ நம்ம மெயினாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போகர் சித்தரை பற்றியும் நவபாசனம் என்றால் என்ன அப்படிங்கிறத பற்றியும் நவபாசனத்தால் செய்யப்பட்ட முருகன் சிலையை பற்றியும் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே இந்த உலகத்தில் 18 சித்தர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. கிடையவே கிடையாதுங்க. நிறைய சித்தர்கள் இருக்காங்க இந்த உலகத்தில். இன்னமும் நிறைய சித்தர்கள் கண்ணுக்கே தெரியாமல் இருக்காங்க. நிறைய பெண் சித்தர்களுமே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ஔவையார், அவர் கூட பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஞானி. நிறைய கருத்துக்களை, நிறைய ஞான ரீதியான விஷயங்களை மக்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு சித்தர் நிலையில் இருந்தவங்க தான் ஔவையார். அதனால் நிறைய சித்தர்கள் இருக்காங்க. 18 சித்தர்கள் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் நிறைய சித்தர்கள் இருக்காங்க. நூற்றுக்கணக்கான சித்தர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம நம்புவோம். எல்லா சித்தர்களுமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானவங்க தான், சக்தி வாய்ந்தவங்க தான். அதுலேயும் இந்த போகர் சித்தர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானவருங்க. மிகவும் சக்தி வாய்ந்த சித்தர். இவருக்கு தெரியாத விஷயங்களே கிடையாதுங்க. ஆயக்கலைகள் 64மே இவருக்கு தெரியும். ஃபிசிக்ஸு, மேக்ஸு, கெமிஸ்ட்ரின்னு எல்லா டிபார்ட்மெண்ட்லையுமே சிறந்து விளங்கியவர். அஷ்டமா சித்திகள் போன்ற ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான கலைகள் எல்லாமே கற்று தெரிந்தவர். கூடு விட்டு கூடு பாய்வாருங்க. அடுத்தவங்க உடம்புக்குள்ளே போய் அவங்களுடைய மைண்டே கண்ட்ரோல் பண்ணுவார். இந்த போகன் படத்தோட டேரக்டர் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். போகரோட ஹிஸ்ட்ரியை படித்ததுனால தான் அந்த கூடு விட்டு கூடு பாயிற விஷயமே எனக்கு ஒன்று தெரியும். அந்த கண்டென்ட்டை வச்சு தான் ஒரு படமே எடுத்தேன்
அப்படின்னு சொன்னார். அப்போ இந்த காலத்தில் கூட ஒருத்தர் வச்சு படமே எடுக்கிறாரு அப்படின்னா அப்போ போகர் வந்து எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஞானியாக இருந்திருப்பார், எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த சித்தராக இருந்திருப்பார்னு பாருங்களேன். இவருக்கு ஒரு நாள் ஒரு எண்ணம் வருது. என்ன எண்ணம் வருது அப்படின்னா, சாகா மூலிகைன்னு ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. எதனால் வருது அப்படின்னு ஒன்று பார்க்கணும்ல நம்ம. எதனால் வருது அப்படின்னா, இவர் வாழ்ந்த காலகட்டத்தில் எல்லா மனிதர்களையுமே மரணத்தை வெல்லணும், நான் சாகவே கூடாது அப்படின்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சி பண்ணுறாங்க, நிறைய யாகம் பண்ணுறாங்க, இறைவன்கிட்ட வென்றாங்க சராசரி மனிதர்களே. ஆனால் எல்லாருமே தோல்வி அடைஞ்சிடுறாங்க. போகர் நினைக்கிறாரு சராசரி மனிதர்களே வந்து வா ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு சொல்லி யாகம்லாம் பண்ணுறாங்க, இறைவன்கிட்ட போகணும்னு நினைக்கிறாங்க, நான் நினைக்கக்கூடாதா அப்படின்னு நினச்சி என்ன பண்ணுறாரு, சாகா மூலிகைன்னு ஒன்று கண்டுபிடிச்சி அதை உட்கொள்ள ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த மற்ற சித்தர்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மற்ற முனிவர்கள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போகர்கிட்ட வராங்க. போகர் ஒரு நாள் மீட் பண்ணுறாங்க. இந்த பாருங்க போகர் அவர்களே, மரணத்தை வெல்லணும்னு நினைக்காதீங்க. இது வந்து இயற்கைக்கு எதிரான விஷயம் நீங்கள் பண்ணுறது. இறைவனுக்கு எதிராக செயல்படுறீங்க. பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருந்து தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. நீங்கள் மரணத்தை வெல்லணும்னு நினைக்காதீங்க. சாகா மூலிகையை கண்டுபிடிக்கிறதையும் நிப்பாட்டிடுங்க. அப்படியே கண்டுபிடிச்சிருந்தாலும் அதை உட்கொள்றதையும் நிப்பாட்டிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. போகரும் சரிங்க ஓகேங்க, நீங்கள் சொல்கிறதுக்கு நான் கட்டுப்பட்டு நடக்கிறேன், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாருன்னு சில பேர் சொல்கிறாங்க. ஆனால் சில பேர் ஆன்மீகத்தில் எல்லாமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சாகா மூலிகை கண்டுபிடிச்சி இன்னமும் போகர் உயிரோட தான் இருக்காரு, அதை உட்கொண்டுட்டு உயிரோட தான் இருக்காரு, பழனி மலையில இன்னமும் இருக்காரு போகர் அப்படின்னு சொல்றாங்க. ஞானம் அடைந்த ஆன்மீகவாதிகள் மட்டுமே தான் அவரை பார்க்க முடியும், பழனிக்கு போய் பார்க்க முடியும். சராசரி மனிதர்களுக்கு கண்ணுக்கு தென்பட மாட்டாங்கன்னு சொல்லி இந்த காலத்தில் உள்ள ரொம்ப ஆன்மீகத்தில் தீவிரமாக இருக்கக்கூடியவங்க எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக இருக்குங்க. பழனியில தான் போகருடைய ஜீவசமாதி இருக்கு. ஆனால் அவருடைய உடல் அங்கே இல்லை. நவபாசன மூலிகைன்னு ஒன்று கண்டுபிடிச்சாரு. அது அந்த நவபாசன மூலிகைனால முருகர் சிலை செஞ்சார். அதற்கு பிறகு அவர் மாயமாயிட்டார்னு சொல்கிறாங்க. அவர் அங்கே தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க. இல்லை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் ஒன்று பார்க்க போனால், பழனிக்கு போனவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பழனியோட மூலவர் சன்னதி இருக்குது. அந்த மூலவர் சன்னதிக்கும் இடையில ஜீவசமாதி இருக்குது. அந்த ஜீவசமாதிக்கும் இடையில ஒரு சுரங்கப்பாதை இருக்குது, ஒரு குகை இருக்குது. அந்த குகையில ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைய வரைக்கும் யாருமே அங்கே உள்ள போல. அரசு அதிகாரிகளே அங்களால உள்ள போக முடியல, நாட் அலோடு. அந்த குகைக்குள்ள தான் இன்னமும் போகர் இருக்காரு, தியானம் பண்ணிட்டு இருக்காரு, அங்கே ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பழனிக்கு போனவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குங்க. நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சில விஷயங்கள் எல்லாமே பேசியிருக்கோம்ல, இது மூலமாக நம்ம ஒன்று தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயங்களை, சித்தர்கள் சொன்ன விஷயத்த நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். கன்ஃபார்மாக ஃபாலோ பண்ணணும். எல்லாருமே இன்றைக்கி வந்து மாடர்னாக இருக்கணும், ட்ரெண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க. உணவு ரீதியாக எல்லாமே மாறிடுச்சு, உடை ரீதியாக எல்லாமே மாறிடுச்சு, கலாச்சாரங்கள் மாறிடுச்சு. நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள், சித்தர்கள் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம மறந்துட்டோம். அதை எல்லாமே இன்றைக்கி ஃபாலோ பண்ணால் நம்ம ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். சில விஷயங்கள் தாங்க புதுமை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிறைய விஷயங்கள் பழமையான விஷயங்கள் தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உதாரணமாகவே சொல்கிறேனே, சில நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி தான் சயின்டிஸ்ட் எல்லாமே நவகிரகங்களை பற்றி ஆராய்ச்சி பண்ணி முழு தகவலையும் வெளியிட்டாங்க. ஆனால் நம்மளுடைய சித்தர்கள் எல்லாமே எத்தனையோ லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடியே நவகிரகங்களை பற்றி சொல்லிட்டாங்க. ஒவ்வொரு நவகிரகத்துக்கும் என்னென்ன தன்மை இருக்குது, எல்லா பிளானட்டை பற்றியுமே சூப்பராக சொல்லியிருக்காங்க. சில நூற்றாண்டுகள் முன்னாடி தான் கலீலியோ வந்து உலகம் உருண்டைன்னு கண்டுபிடிச்சாரு. ஆனால் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கிமு 31 திருவள்ளுவர் சொல்லிட்டாரு, இந்த உலகம் உருண்டை அப்படின்னு. எவ்வளோ விஷயங்கள் இருக்கு பாருங்க. இன்னைக்கு ஃப்ளைட்டுன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த ஃப்ளைட்டு இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகுது, இந்த கண்டத்திலேருந்து இன்னொரு கண்டத்துக்கு போகுது. ஆனால் கம்பராமாயணத்தில் புஷ்பக விமானத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த புஷ்பக விமானம் உண்மையாகவே இருந்திருக்கு. அது இந்த கண்டத்துலேருந்து இன்னொரு கண்டத்துக்கு பேருக்கு, இந்த நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு பேருக்கு. அந்த கம்பராமாயணத்துலேருந்து இந்த கருத்தை படித்து தான் ஃப்ளைட்டே உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சயின்டிஸ்டே பல இடத்துல சொல்லியிருக்காங்க. பல இலக்கியங்களில் படித்து தான் அறிவியலே இங்கே வந்து வாழ்ந்துட்டு இருக்கு. அதனால் இது மூலமாக என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பழமையான விஷயங்களை தேடி எடுத்து நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். சித்தர்கள் சொன்ன விஷயத்த, நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயத்த எல்லாமே எடுத்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த லைஃப்பில் ஃபாலோ பண்ணால் உண்மையாகவே எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாங்க. இன்னொரு விஷயமும் கூட நான் சொல்கிறேனே, சில வருஷத்துக்கு முன்னாடி தான்
சில சயின்டிஸ்ட் எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. நாசாலன்னு நினைக்கிறேன். செவ்வாய் கிரகத்தோட கதிர்வீச்சு டைரக்ட்டா பழனி மலையில வந்து விழுகுதாம். ஆனா, இது என்னைக்கோ போகருக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் நவபாசனம்னு ஒரு சக்தி வாய்ந்த மூலிகைய கண்டுபிடிச்சு, அந்த நவபாசன மூலிகையினால முருகர் சிலைய செஞ்சு, அத பழனியில வச்சிருக்காரு. ஏன்னா, செவ்வாய் கிரகத்தோட கதிர்வீச்சு பழனியில விழுகுது. இந்த முருகர் சிலையும் ரொம்ப ரொம்ப ஒரு வைப்ரேஷன் நிறைந்த முருகர் சிலை. இந்த வைப்ரேஷன் நிறைந்த முருகர் சிலையோட பவரும், இந்த செவ்வாய் கிரகத்தோட கதிர்வீச்சு ஒண்ணு சேரும்போது, ஒரு சக்தி வாய்ந்த விஷயம் வெளிப்படும். இதனால தான் பழனிக்கு போம்போது உடம்பு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு. மனம் ரொம்ப தூய்மையா இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி செவ்வாய் கிரகத்தோட கதிர்வீச்சு அங்க விழுவுது. முருகர் சிலைக்கும் ஒரு பவர் இருக்கு. ஒரு வைப்ரேஷன் இருக்கு. 2 ஒண்ணு சேரும்போது ஒரு மிகப்பெரிய சக்தி அங்க ஏற்படுது. இது போகருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா சயின்டிஸ்ட் எல்லாமே இப்ப தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. எவ்வளவு விஷயம் பாருங்களேன். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம முன்னோர்கள் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. சரிப்பா அந்த நவபாசனம்னா என்னன்னு சொல்றியா? அத ஃபர்ஸ்ட் சொல்லுப்பா அப்படின்னு. சொல்லிடுறேன். நவபாசனம்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்துருவோம். அதுக்கு பிறகு நவபாசனத்தால் செய்யப்பட்ட முருகர் சிலை பத்தி நிறைய சுவாரஸ்யமான தகவலையும் நான் சொல்றேன். நவம் அப்படின்னா 9ன்னு அர்த்தம். பாசானம்னா விஷம்னு அர்த்தம். இந்த 9 விஷத்தையும் ஒண்ணா மிக்ஸ் பண்ணி செய்யப்பட்டது தான் இந்த நவபாசனம். இந்த 9 விஷத்தையும் ஒண்ணா கலந்து ஒரு மூலிகையை உருவாக்கியிருக்காங்க சித்தர். யோசிச்சு பாருங்களேன். ஆக்சுவலா வந்து பியூர் விஷம். இந்த 9மே விஷம். 9 விஷத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மூலிகையா உருவாக்குறாங்க அப்படின்னா, சித்தர்களுக்கு என்ன ஒரு சக்தி இருக்கும்? இந்த காலத்தில் வாழக்கூடிய சித்த மருத்துவரால 9 விஷத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு மூலிகையை உருவாக்க முடியாது. அத உட்கொண்டா ஆள் அவுட்டு செத்துருவாய்ங்க. ஆனா விஷத்தையே ஒரு மூலிகையா மாத்தக்கூடிய சக்தி இருக்கு பாருங்க சித்தருக்கு. அந்த 9 விஷம் என்னன்னு நான் சொல்லிடுறேன். சாதிலிங்கம், மனோசிலை, காந்தம், காரம், கந்தகம், பூரம், வெள்ளை பாசானம், கௌரி பாசானம், தொட்டி பாசானம். இதுதான் அந்த 9 விஷம். இந்த 9 விஷயத்தையும் ஒண்ணா சேர்த்து தான் ஒரு மூலிகையா உருவாக்கியிருக்காங்க சித்தர். இந்த நவபாசனத்தை வச்சு தான் போகர் வந்து முருகர் சிலையை செஞ்சிருக்காரு. இன்னும் நிறைய கேள்விகள் கேட்க தோணுது. நவபாசன மூலிகையை கண்டுபிடிச்சாரு. எதுக்காக கண்டுபிடிச்சாரு போகர் மெயினா? ஃப்யூச்சரில் ஒரு மிகப்பெரிய கொடிய நோய் என்னைக்காவது வரலாம். மிகப்பெரிய கொடிய நோய் வரலாம். அந்த கொடிய நோயை தடுக்கிறதுக்கு ஒரு மூலிகை கன்ஃபார்மாக வேணும். இப்போயே ரெடி பண்ணி வச்சுருவோம். அப்போ தான் பின்காலத்தில் மக்கள் எல்லாம் பிழைப்பாங்கன்னு சொல்லி தான் மெயினாக நவபாசன மூலிகை போகர் வந்து கண்டுபிடிச்சிருப்பார். நவபாசன மூலிகை கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த நவபாசன மூலிகையை வச்சு ஏன் முருகர் சிலையை செய்யணும்? அந்த முருகர் சிலையை ஏன் பழனியில் வைக்கணும்? இன்னும் சில விஷயங்கள் ஜென்ரலாக போகுது. எதனாலன்னு நம்ம பார்த்துருவோம். எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்களும் யோசிச்சு பார்த்தா கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நவபாசனம் ஆக்சுவலாக போகர் வாழ்ந்த காலகட்டம் இருக்குல்ல, அப்பயே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சோழ மன்னர்கள் இருந்திருக்காங்க, பாண்டிய மன்னர்கள் இருந்திருக்காங்க. ரொம்ப சண்டை போட்டுட்டு இருந்திருக்காங்க. சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் மிகப்பெரிய போர் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடே கலவர பூமியாக இருக்குது, போர்க்களமாக இருக்குது. போகர் நினைக்கிறாரு, என்னடா இது இவங்களுக்குள்ள ஒத்துமையே இல்லை, இப்படி இருந்தால் எப்படி அந்த நவபாசன மூலிகையை காப்பாற்றுறது? காப்பாற்றாம முடியாமல் போயிடுமே. நவபாசன மூலிகையை வச்சு நம்ம உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் சரியாக கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. அப்போ யோசிக்கிறாரு, நவபாசன மூலிகை தனி நபருக்கு என்றைக்குமே போயிடக்கூடாது. பிரிட்டிஷ்காரங்க மாதிரி ஒரு அயோக்கியர்கள் கைகளிலும் போயிடக்கூடாது. அப்போ இது வந்து பொதுவாக இருக்கணும். பொதுவாக இருந்தால் தான் யாராலுமே திருட முடியாது. அப்போ நவபாசன மூலிகையை வச்சு முருகர் சிலையை செய்வோம். அந்த முருகர் சிலையை பழனியில் வைப்போம். இப்படி வச்சுட்டா எல்லா மனிதர்களுக்குமே சொந்தமான ஒரு பொருளாக மாறிடும். பொதுவாக இருக்கும். பொதுவாக இருந்தால் திருட முடியாது அப்படின்னு போகர் நவபாசன மூலிகையை கண்டுபிடிச்சி அதை வச்சு முருகர் சிலையை செஞ்சு முருகர் சிலையை பழனியில் வச்சுட்டாருங்க. இப்படிதான் வந்து இப்படிதான் பண்ணியிருப்பாருன்னு ஜென்ரலாக சொல்கிறாங்க. ஆன்மீக ரீதியாக பல விஷயங்கள் இருக்குது. ஆன்மீக ரீதியாக போக வேண்டாம், ஜென்ரலாக இப்படி பார்ப்போம். அதற்கு பிறகு போகரும் மாயமாயிட்டார்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு இந்த பழனியில் உள்ள முருகர் சிலை எப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகுது அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன ஒரு கதை இருக்குது. சேர மன்னன் இருக்கார்ல, சேர மன்னன் அவர் யதார்த்தமா ஒரு நாள் பழனிக்கு போறாரு. எதுக்காக போறாருன்னா வேட்டையாடுவதற்காக போறாரு. வேட்டையாடுவதற்கு மேக்சிமம் மன்னர்கள்லாம் மலையை தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்காக போறாரு. மேலே போயிட்டாரு. பழனி மலைக்கு மேலே போயிட்டாரு. அங்கே போய் பார்க்கும்போது ஒரு அற்புதமான சிலை இருக்கு. அதுதான் இந்த நவபாசனத்தால் செய்யப்பட்ட முருகர் சிலை. பார்த்த உடனே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். என்னடா அது, இதுலேருந்து ஒரு பயங்கரமான வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது, சக்தி வாய்ந்த விஷயங்கள் ஏற்படுது, என்னுடைய மனம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, இந்த விஷயம் எல்லா மக்களுக்குமே போய் சேரணும்,
இது சாதாரண சிலை இல்லை. அதே சமயத்தில் நம்மளும் இந்த சிலையை திருடிட்டு போகக்கூடாது. எல்லா மக்களுக்கும் இந்த சிலையோட சக்தி எல்லாருக்குமே போய் சேரணும். இன்னொரு பக்கம் சேர மன்னன் என்ன பண்ணுறாருன்னா, அங்கே உள்ள மலைவாழ் மக்கள்கிட்டையும் போய் ஆராய்ச்சி பண்ணுறாரு. இந்த சிலையை பற்றி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அவங்களும் அதனுடைய ஹிஸ்ட்ரி எல்லாமே சொல்கிறாங்க. உடனே நினைக்கிறாரு எல்லா மக்களுமே இந்த முருகர் சிலையை வழிபடணும். அதற்காக இந்த பழனி மலைக்கு மேலே ஒரு கோவில் கட்டணும்னு சொல்லி கோவில் கட்டுறாரு. இன்னைக்கு பழனி மலைக்கு மேலே ஒரு கோவில் இருக்குன்னா அதற்கு காரணம் யாருன்னா இந்த சேர மன்னன் தாங்க. சேர மன்னன் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு பழனி மலைக்கு மேலே கோவிலே இருக்காது. இன்னைக்கு கோவில் இருக்க காரணம்னா அதுக்கு சேர மன்னன் தான். அவருக்கு ஒரு மிகப்பெரிய நம்ம நன்றியை தெரிவிச்சே ஆகணும். அதற்கு பிறகு அந்த பழனி மலைக்கு மேலே நிறைய மலைவாழ் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த முருகர் சிலையை பூஜை பண்ணி வழிபடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் காலம் போக போக அந்த மலைவாழ் மக்கள் எல்லாமே மலையை விட்டு வெளியேறிடுறாங்க. அதற்கு பிறகு புலிப்பாணி அப்படிங்கிற ஒரு சித்தர், அவர் வந்து போகராலே நியமிக்கப்பட்ட சித்தர். அந்த சித்தர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த முருகர் சிலைக்கு வந்து பூஜை பண்ணுறாங்க, காலாகாலமாக வழிபடுறாங்க. அவரு இறந்து போன பிறகு அவருடைய பரம்பரை வந்து தலைமுறை தலைமுறையாக வழிபடுறாங்க. இது எல்லாமே சேர மன்னனும் எதுவும் கண்டுக்கல. சரி ரைட்டு அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டோம். பூஜை யார் பண்ணா என்ன அப்படின்னு வச்சு விட்டுடுறாரு. அதற்கு பிறகு இந்த புலிப்பாணி சித்தருடைய பரம்பரையும் வெளியேறிடுறாங்க. அதற்கு பிறகு சமஸ்கிருதம் வந்துருச்சு. ஒரு பொதுவான கோயிலில் என்ன பூஜை நடக்கணுமோ அதே மாதிரி பழனி மலையில் இன்னைக்கு பூஜை நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து பழனிக்குள்ள சின்ன ஒரு ஹிஸ்ட்ரி. நவபாசன மூலிகையால் செய்யப்பட்ட முருகருக்கும் சின்ன ஒரு ஹிஸ்ட்ரியாக இருக்குது. ஒரு விஷயம் சொல்லப்போனால், இப்போ பழனி மலையில் இருக்குல்ல முருகர் சிலை, அந்த சிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் நவபாசனத்தால் செய்யப்பட்ட சிலை கிடையாது. போகரால் செய்யப்பட்ட சிலை கிடையாது. அதை வந்து தனியாக பழனி மலையில் ஒரு அறையில் வச்சுருக்காங்க. ஏன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சிலை, சக்தி வாய்ந்த சிலை. இது எக்காரணத்து கொண்டும் யாரோட கைக்கும் வெளில போயிடக்கூடாது. அதனால் தனியாக வச்சுருப்போம். இப்போதைக்கு போலியான முருகர் சிலை தான் பழனியில் இருக்குது. ரொம்ப ஒரு சிறப்பான விசேஷம் நடக்கும்போது, சிறப்பான விழா நடக்கும்போது அப்போதைக்கு அந்த முருகர் சிலையை எடுத்து வந்து மக்கள் முன்னாடி காண்பிச்சு வழிபட வைப்பாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா போலியான முருகர் சிலை தான் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நவபாசனத்தால் செய்யப்பட்ட மூலிகை சிலை 4 இடத்துல இருக்குது. எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கொடைக்கானலில் பூம்பாறை அப்படிங்கிற ஊரில் இருக்குது. அப்புறம் குழந்தை வேலப்பர் கோவில் இருக்குது. அப்புறம் சிவகங்கையில் பெருச்சி கோவில்னு ஒன்று இருக்குது. அங்கே பைரவர் சிலை இருக்குது. அந்த பைரவர் சிலை நவபாசனத்தால் செய்யப்பட்ட சிலை அது. ரொம்ப பவர்ஃபுல்லான சிலைன்னு அதையும் வந்து சொல்கிறாங்க. இவ்வளோ விஷயங்கள் தான் இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்லப்போனால், பழனி மலைக்கு வருஷத்துக்கு 31 கோடி ரூபா தான் காணிக்கையாக வந்துட்டு இருக்கான். திருப்பதிக்கு நிறைய காணிக்கை வருது. ஆனால் பழனி மலைக்கு காணிக்கை ரொம்ப குறைவாக வந்துட்டுருக்கு. அதனால் நிறைய மக்கள் பழனி மலைக்கு காணிக்கை கொடுங்க. ஓகேவா? ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து நவபாசனம்னா என்ன, நவபாசனத்தால் செய்யப்பட்ட முருகர் சிலை பற்றி சில விஷயங்கள் சொன்னேன், போகர் பற்றி சொன்னேன். ஓகேவா? இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் நான் டெய்லியுமே போடுவாங்க. அதனால் எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மகிழ்ச்சி, சந்தோஷம்.